ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க? என் வேலையே அழகான பெண்ல கூட நடிக்கிறது. இருக்கும் போது பாத்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். எங்க அப்பா அம்மா கையெடுத்து கால ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாம்ப்பா இந்த குடும்பம்னு சொன்னாங்க. அச்சத போடும்போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போட்டு தான் போட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டா இருந்துருவான், அவன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாம இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போகட்டும், பார்க்கலாம், பொம்பளை இது அது. என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணதுன்னா பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னதுன்னா என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா பெண்களை பத்தி தெரியாதுன்னு? எனக்கு எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. பேராண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூடாது நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேன் நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங் சிலதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையும் நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்த்து என்னோட லைஃப் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண, அவனும் நானும் சேர்ந்து டிக் படம் நினைக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா இப்படிதான்? 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவன் கிட்ட தோத்து போவேன் நான். என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அனுப்பிங்க. பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிஞ்சுதானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? அப்பெல்லாம் பாத்துக்கல. எவ்வளவு கோடியில வீடியோ கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ணேன். இருக்கும் போது பாத்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழு அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்களா அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்றதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்தேன் நான் தான். ஏன் தெரியுமா நான் திரும்பி வந்த 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாங்க, வேணாம், தேங்க்யூ. இது ஃபெமினிசம். என்கிட்ட கேக்குறாங்க எப்படி அவன் வரான் பார்த்தல ஷூட்டிங் ப்ரொடியூசர் ஆகினதே நான். என்கிட்ட கேக்குறாங்க யாராவது பாத்துருக்கீங்களா குடும்பமா ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூல வர்றது யாராவது பாத்துருக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான். வந்து ஏன் மாப்பிள்ள, ஏன் இது, ஏன் அது, எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அப்படியே போயிருக்காங்க. எதுக்கு சுரண்டி 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 ரத்தம் வர்ற அளவுக்கு உயிர் போற அளவுக்கு சுரண்டுனா என்னென்ன பண்றது? எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா? பர்டிகுலரா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
சைபர் புல்லிங் விஷயம். ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வெயிட் பண்ணி அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே எனக்கு இங்கிலீஷாவை கால் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. நீங்க அதான் சைபர் புல்லிங். உங்களெல்லாம் சும்மாவே இருக்கு. என் அண்ணனுக்கு நடந்ததுனால, தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாரையும் தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான், நான் உண்மையை யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்றவங்க. எந்த ஹீரோவாதி இன்னொரு ஹீரோ பத்தி சொல்லுவான், நான் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. என் கார்த்தி சொல்லு, நான் யார் பேரை எடுக்க விரும்புகிறேன். நண்பர் பிரபுதேவா சார் சொன்னார், ஐசி சார் காப்பாற்றினார். எனக்கு கொஞ்ச நாள் வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாம வந்தவன். இப்ப எனக்கு பாடகர் வீட்டுல இருக்கிறேன். அவங்க எல்லாம் கோடிக்கணக்கான வீட்டுல நல்லா எனக்கு தெரியாத வெளியே போன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியா வேலை செய்ய விடாது எப்படிங்க? சும்மாவே இருக்கணும், என்ன கிண்டல் பண்ணாலும். ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளைலாம் அப்புறம். மனுஷன், ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவங்க கூட யாரு இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க தெரியும். எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா? அவங்க வீடியோ போட்டு அதுல ஒரு சைபர் புள்ளி. ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சிடுச்சு, ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணு கூட தான் நடிக்கிறது, அதான் என் வேலையே. எப்படி அழகுல மயங்கி போயிட்டாங்களா? எத்தனை வருஷம் சொல்ல, அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான்னு தெரியல, இதை புடி போடு, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு, இன்வெஸ்டிகேட்டர் ஆபீசரை கூப்பிடு, வரும் எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும். ஒவ்வொன்னா வெளியே வரும். அவங்க குடும்பத்தில இருந்தே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே நிறைய கான்டாக்ட். உங்களுக்கு எதாவது வேணும் சொன்னா வந்து பாய குத்திக்கிட்டு வேண்டாம், தேவையில்லை, நான் ஹேண்டில் பண்ணி ஒரு நாள்ல என்ன முடிச்சு பண்ணு. பசங்க ஒரு காண்டு வாய மூத்து இருந்தாங்க. என்னெல்லாம் போய் கேட்டு பாருங்க, அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. எங்க அப்பா அம்மா கையெடுத்து கால ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போட்டுதான் போட்டாங்க. சொன்னதை கேட்க மாட்டாரு. நீங்க நடந்துச்சு எத்தனை நாள் வேலை செய்யவில்லையா? அதான் ஃபெமினிசம். அவர் தான் சொன்னார் வேலை செய்யவில்லை. சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையில எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்பதான் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே விட்டோம். அப்பயாவது கேட்டு இருக்குதுன்னா ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்கு சொல்லிருக்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்ல அனுப்ப கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு, ஆல்ரெடி கடன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சு. ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தேன், தெரிச்சுதானுங்க வந்தவனை கூட நிம்மதியா வாழ விடாட்டி ஒரு சின்ன ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன்? ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கா? நான் கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னு புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க? எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க இல்ல? எப்படி ஒரு 45 வயசுல எப்படி நான் அந்த அழகு பின்னாடி ஓடுற என்னங்க பேசுறீங்க? அழகான 2 அடிகள் தான் என் வேலை. அப்பெல்லாம் போடாது, இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதான் பெரிய நம்பிக்கை, ட்ரஸ்ட், என் லைஃப் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது, என் பேருக்கு தெரியும். ஒரே அக்கௌண்ட் ஜாயிண்ட் எங்க சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால ஏன் நான் தான் சொன்னேன். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு. எனக்கு ரொம்ப அந்த விஷயம் அநியாயம் நடந்து
சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம். அதனால தான் நம்ம சினிமா என் நேச்சர் அப்படி. எப்படி வந்து ஒரு 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 டீம் அமைச்சு ஒருத்தனை எப்படி காலிப்பாங்களா? நான் உயிரோட இருக்க கூடாது அவங்களுக்கு மேக்சிமம் அதுதான் நடந்துரும். கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன். சிரிச்சுட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டட் ஹர்ட்டிங் ரிசர்ச். என் குழந்தைங்களை என்ன பார்க்க முடியல. I started hurting myself. இதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything. வர சொல்லுங்க. மொத்த ப்ரூஃபும் இருக்கு. வர சொல்லுங்க. என்ன வேணா நடக்கும். சரிங்க. நான் மெடிக்கல் ஸ்கிரீன்ல எப்ப படம் வரும் எனக்கு தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால அந்த எல்லாரும் சாரி சொல்லி செஞ்சு வேண்டிக்கு என்னுடைய பேஷண்ட் என்னால வேலை செய்ய முடியல. நான் பர்சனல் லீவ் போட்டு எனக்கு என்ன இமேஜ் அதை நான் காப்பாற்ற நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். அது கடவுள் கையில் இருக்கு. இதை ஒரு சீக்கிரம் சீக்கிரம் சொல்றேன். சில விஷயங்கள் சொல்லணும். ஓப்பன் சொன்னாங்க. இந்த 3 லிட்டர் நடிகை நான் சொன்ன ஆல்ரெடி நிறைய கேஸ் பேரை சொன்னாங்க. அவங்களும் என் பேரை தெரியாம என்னை வந்து அட்டாக் பண்றாங்க. இட்லி நடிகை அதையும் சொல்லிருப்பாங்க. 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட பெரிய ஹீரோஸ் அவங்க ஜென்ரேஷன் சொல்லி குடும்பத்தை கெடுக்க வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் சொன்னாங்க. நாசமா போயிருக்கும் 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. என் லைஃப் பத்தி பேசுங்க. ஆனா வேற ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் இப்படி ஆயிடுவேன். என்ன பிராமிக் உனக்கு எல்லாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பத்தி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க புரியல. நான் யாரு நீங்க பர்சனல் லெவல்ல டச் பண்ணது என்னோட நல்லா நடிப்பியா நடிச்சுக்கோ. ஐயோ காதல் நானே ஒண்ணு அவார்ட் வாங்குற வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்ல மனுஷன் தப்பான மனுஷன் யாராவது பேசின எனக்கு என்ன அறிகிறது இருக்கு பேச நீ என்ன பெத்தியா தனி குணம் ரத்தம் வங்கி வந்து பிளாக் மேஜிக் பண்ணி சொல்லிருக்கீங்க. நான் இருந்தப்போ பண்ணிட்டு அவன் பேச்சை கேட்கணும் வந்து சொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியும் அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. நான் அப்பா அம்மா வளர்க்க நேச்சர் என்னோட அடுப்பன் வருஷம் இதுல குத்துறாங்கன்னு தெரியும். அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சது. எவ்வளவு நாள் அவங்க மாறிடுவாங்க. கடவுளை வேண்டிக்கிறேன் எப்படி ஆயிடுச்சு என்னடா வேலைக்கு நிம்மதி ஒரு மரியாதை இல்லை. நீ என்ன பண்ணுறது அவ்வளவுதானே கேட்கிறேன். நான் பேசிக் தானே கேட்கிறேன். இல்லைன்னா ஆம்பளை பொண்ணு எனக்கு புரியல. சீக்கிரம் கொடுத்துங்க வாங்கிக்கிறேன் நானு. அப்படிதான் என்ன வேலைக்கு போயிருக்கேன். ஏன் இப்ப நான் வெளியே போயிட்டு யாரு கூடயோ போனதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டல்ல அங்க இங்க தன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்ல யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்ல 4 வருஷம் 4 வருஷமா எனக்கும் சம்பந்தம். இப்ப நடந்ததுதான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதுதான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க நிறைய ஏஐல கிரியேட் பண்ணி எவிடன்ஸ் எனக்கு தெரியாது. ரியல் எவிடன்ஸே எடுத்துட்டு வரணும். எனக்காக பேசுறவங்களும் இருக்கு. ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாட முடியும். ஒருத்தரோட இமேஜ்ல விளையாட என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப இருந்து பாருங்க 2 நாள் முடியுமா? இல்ல இப்ப இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்க ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் ட்ரிக்ஸ். உங்களால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன்.
உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன் நானு. குழந்தைங்கள்ல இந்த டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பண்ணிதான் ஆகணும் ஒரு வழியில. யாருதான் சொல்லுவா அப்படி இருக்காது. அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கிறேன். நிறைய அநியாயங்கள் நடந்துட்டு அவங்களுக்கு கை அறுத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான். பாருங்க நான் போட்டோஸ். நீங்க என்னைய பண்ணாத டெப்டிஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்கார்ந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷன் காத்து வாங்க எல்லாருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்க அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம் வீட்டுக்கு வந்துச்சு. இங்க வந்து வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்க வேலைக்கு போவோம், அங்க யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கும். இதுதான் முக்கியம். அதுல ஏதோ அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் முடியறதுக்குள்ளே என்ன படம். அப்ப நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை. கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படியே நான் சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு நான் இது பண்றீங்க. அதுல இருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படிச்ச விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இது டே அடங்கி இப்படியே இருக்கு. அவங்களுக்கு பிடிக்கிற மாசா கம்யூனிஸ்ட் உங்களுக்கு தெரியும் என்ன நான் படம் பண்ணியிருக்கேன். சாதாரணமா முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்கு, சாப்பிடணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எவன் ஜாம்பி படம் பண்றான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் எவன் பண்றான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது ஒண்ணுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்ல. ஏன்னா நீங்க போட்ட சாப்பாடு, நீங்க போட்ட பிச்சை. நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம இருக்கிறவங்க நான் கடவுள் குழந்தைங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன ஃபாலோவர்ஸ் அதுக்காக பிறந்து வாழ்ந்து என்ன எங்க போனேன் நான்? உங்க கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்து கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதையும் தட்டி அனுப்பிச்சு விட்டுட்டீங்க. அவங்க எப்படி இறங்கி ஆர்எம்எஸ் லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில் இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கணும். இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்ன வாடகை வீட்டுல விட்டுட்டு அப்படி இல்லை. இது அதுக்காக பேசுவோம் இல்லை, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கடவுள் பார்த்து பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்து பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால வேலை செய்யணும். சொல்லும் போதுதான் செய்ய முடியும். கொஞ்சம் நான் இன்னைக்கு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க எனக்கு. அப்புறம் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன், வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். ஒரே
ஆம்பளை கூட எப்படி இருக்கான் அவங்க கிட்ட இறங்கி வேலை பார்த்து அதெல்லாம் இல்லை. எத்தனை எலும்பு உடஞ்சிருவாங்க எனக்கு, எத்தனை ஷூட்டிங்ல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் எனக்கு. உடம்பு சரியில்லாம போயிருக்கிறேன் நான் ஷூட்டிங்க்கு 104 டிகிரில எல்லாம் போயிருக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்றேன் ஏராளமா தான் சொல்றேன். இதுக்கப்புறம் நான் அப்படி கஷ்டப்பட்டு வந்தோம். அவங்க பேசுறதுல கிடையாது. எங்க அப்பா வந்து நான் பிறந்தப்ப நான் போட்டி வீட்டுல தான் சொன்னேன் தியேட்டருக்காரு. அப்புறம் தான் நாங்க ஒண்ணு, அதுக்கப்புறம் அம்பாசிடர், அதுக்கப்புறம் மாருதி, அதுக்கப்புறம் ஹோண்டா. அப்படிதான் எங்க அப்பா கிட்ட BMW வாங்கணும் நல்ல ஸ்டேஜ்ல இருக்கும்போது போய் கேட்டா அவர் சொன்னாரு 3 சீரீஸ் வாங்கணும் 5 சீரீஸ் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்பா அதுக்கு நம்ம பட்ஜெட் எவ்வளோ ஒரு 55 லட்சம் சொல்ற ஒரு வண்டியடா அப்படின்னு கேட்டவரே நாங்க அப்படிதான் வாங்கிட்டோம். சொல்றாங்க கோடிக்கணக்கில் சுத்தி இருக்குது. மாசம் 25,000 ரூபாய் மெடிசன் செலவுக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் இருக்கு, ரெசிப்ட் இருக்கு, எல்லாமே நான் அனுப்பிச்சுட்டு. என்ன கேள்வி கேட்கணும் கடவுச்சு. இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. ஏன் நான் வாய் முட்டை இருந்த மாதிரி எதுக்கு நான் இருக்கும், எதுக்கு இருக்கும் தேவை என்ன நான் சும்மா இருக்கும். ஒரு ஃபேக் இமேஜ் நினைச்சு நான் சும்மா இமேஜே நான் என்னைக்குமே பார்த்தேன். ஒரு ஹீரோக்கு கூட போட்டி இல்லைங்க. எல்லாரையும் சொல்லுங்க இவர் அவர் அவரு இவர் இவர் அவரு நான் அதெல்லாம் சரியா பண்ணிட்டு வருது. 95% சக்சஸ். ஏன் எனக்கு பிடிக்காது, நேட்டிவிட்டி பிடிக்காது. என்னையே இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி நான் சினிமா படிச்சுட்டு வந்திருக்கேன். பாம்பேல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், இஸ்லாம் படிச்சிருக்கேன், 10% போனது எதுக்கு இது கூட அப்படி வளர்ந்தவன் நான். அதனால இவன் இதுக்கெல்லாம் போக மாட்டான், மீடியாக்கெல்லாம் பேச மாட்டான், வாயை அடிச்சுட்டு இருப்பான். அவன் இமேஜ் முக்கியம். இமேஜ்னா என்ன தெரியும்? எங்க இப்ப சோசியல் மீடியாவை பார்க்க ஒரு இமேஜ் கிடையாது. 23 வருஷம் யோசிச்சு இன்னைக்கு எனக்காக வந்து சில பேர் வரப்போம் அவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். உண்மையான உங்ககிட்ட இவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம இருந்துச்சு. அதை உடைக்க ட்ரை பண்றோம். சும்மா பண்ணணும், கை கால் இருக்குங்க, என்ன வேலை வேணா பண்ணி படிச்சுக்கணும். டான்ஸ் கிளாஸ் எடுத்து படிச்சுக்கணும். பரதநாட்டியம் தெரியும் எனக்கு, முறைப்படி அரங்கேற்றம் எப்படியுமே படிச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ஆளாவே ஆளாதீங்க. ஆம்பளைங்களுக்கும் நான் சொல்றேன், இந்த மாதிரி லைஃப்ல என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் சொல்றேன். நான் இப்ப உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்ததுக்கு இந்த ஜெனரேஷன்ல எனக்கு தெரியும். நான் நினைப்பேன் இன்னும் என்ன வேணா வர சொல்லி இன்னும் 4 வீடியோ நான் வந்துட்டு பலாத்காரம் பண்ண கூட அவங்களுக்கு சொல்லிக்க சொல்லுங்க, என்ன வேணா பண்ண சொல்லுங்க. இது சுத்தமா அந்த போதும் அவ்வளவுதான் நான் நினைச்சு வாழ்றேன். அப்படிதான் நான் வாழ்றேன். இங்க வரணும். சின்ன பிரேக் கொடுங்க, நான் வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட்.